வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அழகான ஆன்மீகம் கலந்த திருவிழா ராமநவமி. ராமநவமி என்றாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது ஸ்ரீராமர் தான். தர்மத்தை காப்பாத்தினவர், நல்லதுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். அப்படிப்பட்ட ஒரு மகான் பிறந்த நாள் தான் இந்த ராமநவமி. சவுத் இந்தியாவில் நம்ம இந்த பண்டிகையை சிம்பிளா கோயில் வழிபாட்டோட முடிச்சிருவோம். ஆனா வடக்குல ராமநவமி வந்தாலே அது ஒரு திருவிழா இல்ல, ஒரு பெரிய கிராண்ட் செலிப்ரேஷன். ஃபுல் சிட்டியும் ஒரு ஃபெஸ்டிவ் மோடுக்கு மாறிடும். கோயில் எல்லாமே வண்ண விளக்குகளாலையும் பூவாலையும் அலங்கரித்து செம்மையா டெக்கரேட் பண்ணுவாங்க. ராமர், சீதை, லக்ஷ்மணன், அனுமன் சிலைகள் எல்லாம் ஸ்பெஷலா அலங்கரிச்சிருப்பாங்க. குறிப்பா ராமர் பிறந்ததா நம்பப்படும் அயோத்தியில ராமநவமி செலிப்ரேஷன் ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க கூடி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிட்டு ஒரு டிவைன் எனர்ஜியை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த அட்மாஸ்பியர்ல இருந்தா கூஸ்பம்ஸே வரும். ராமநவமி அன்னைக்கு பெரிய பெரிய ஊர்வலங்கள் நடக்கும். அதுல ராமாயண கதை கேரக்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ராமர் வாழ்க்கைய லைவா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு ராமலீலான்னு பேரு. இந்த ராமலீலாவை பார்க்க மக்கள் கூட்டம் குவியும். இந்த கொண்டாட்டத்தை பார்க்கும்போது ராமாயணம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த நாள்ல பக்தர்கள் பலர் விரதம் இருப்பாங்க. காலையில இருந்து இரவு வரை ராமநாமத்தை ஜபிப்பாங்க. கோயில்கள்ல பஜனை, டிவோஷனல் பாடல்கள், பூஜை எல்லாமே நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் அன்னதானம். சாலைகள் எங்கும் பானகம், ஜூஸ், சாப்பாடுன்னு எல்லாமே கொடுப்பாங்க. இந்த நாள்ல எல்லாமே சமம்னு ஒன்று கூடி பண்டிகையை கொண்டாடுவாங்க. மாலை நேரத்துல விளக்குகள், தீபங்கள்னு முழு இடமும் ஒரு டிவைன் வைபா மாறிடும். அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ராமநவமி நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் நாம தர்மத்தை கடைபிடிக்கணும். நேர்மையா இருந்தா இறுதியில வெற்றி நம்ம பக்கம்தான் இருக்கும். என்ன மக்களே, ராமநவமி திருவிழாவை பார்த்தீங்களா? இவ்வளவு வருஷம் ஆகியும் ராமர் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நேரமும் கூட ராமர் மீது அன்பும் அக்கறையும் அதிகரிச்சுட்டே போகுது. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.